பிரைஸ் லார்ட். ரூத் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகை பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. ஆமென். ரூத் தற்செயலாதான் ஒரு வயல் நிலத்துக்கு போறாங்க. ஆனா அந்த வயல் நிலம் போவாஸ் உடையதாய் இருந்தது. யார் இந்த போவாஸ்? ரூத் 4வது அதிகாரம் 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். பாருங்க, இதுல தற்செயலாதான் ரூத் அந்த வயல் நிலத்துக்கு போறாங்க. ஆனா அதுலதான் தேவனுடைய திட்டம் மிகப்பெரியதா இருந்தது. ரூத்தோட வாழ்க்கையை நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்னா, அவங்க ஒரு மோவாபிய பெண். மோவாப் அப்படின்னாலே அது சபிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அவங்களோட வாழ்க்கையில பார்த்தோம்னா, தன் கணவனை இழந்து வயதான மாமியாரோட கூட மோவாப் தேசத்துல இருந்து பெத்லஹேமுக்கு வர்றாங்க. பெத்லஹேம் தான் ரூத்துடைய கணவருடைய சொந்த ஊர். வரும்போதே நகோமி என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா, உன்னோட சொந்த தேசத்துக்கே நீ போயிரு, என் கூட வர வேணாம், உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கோ, உன்னோட சொந்த ஜனத்தோட இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரூத் நகோமியை விடவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க போறீங்களோ நான் அங்க வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நான் தங்குவேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கையில வர்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண போறாங்க, நமக்கு வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இஸ்ரவேலின் தேவன் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அவங்க தன்னுடைய வயதான மாமியாரோடு கூட பெத்லஹேமுக்கு வர்றாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வயலினத்துக்கு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேற வழி இல்லை. அதனால ஒரு வயலினத்துல போய் அந்த கதிர்கள் சிந்தி கிடக்கும் இல்லையா, அதை சேர்த்து வந்து வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிதான் போறாங்க. அப்படி தற்செயலாய் போன அந்த வயலினம் தான் போவாஸ் உடையதா இருந்தது. இந்த போவாஸ் வந்து மிகுந்த ஆஸ்திகாரன் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, ரூத்தோட வாழ்க்கை எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கை. சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம அந்த வயலினத்துல போய் கதிர்கள் சிந்தி கிடக்கும் இல்லையா, அதை பொறுக்கிட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லிதான் அவங்க போறாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் ரூத்தோட வாழ்க்கையில மிகப்பெரியதா இருந்தது. சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால ரூத்தோட வாழ்க்கையில அவங்க ஒரு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா, போவாஸ் என்கிற ஒரு பெரிய ஒரு மிகுந்த ஆஸ்திகாரனான அந்த மனிதனை வந்து அவரோட கண்கள்ல வந்து ரூத்துக்கு வந்து ஒரு தயவு கிடைச்சிச்சு. ரூத் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவங்க 2 பேத்துக்கும் பிறகுற குழந்தை தான் ஓபேத். ஓபேத்துக்கு அப்புறம் ஈசாய்க்கு அப்புறம் தாவீதோட வம்சத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. சோ இவ்வளோ பெரிய திட்டம் ரூத்தோட வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருந்தாரு. ரூத்தோட வாழ்க்கை பார்த்தோம்னா ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை தான். கணவனை இழந்து யாருமே இல்லாம தன் சொந்த ஜனத்தை விட்டு முன்ன பின்ன தெரியாத அந்த ஊருக்கு வர்றாங்க. அது கணவரோட ஊர் தான், இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஊர்ல பெருசா யாரையும் தெரியாது. தன் மாமியாரோடு கூட அவங்க வர்றாங்க. ஆனா அங்கதான் தேவனுடைய திட்டம் மிகப்பெரியதா இருந்துச்சு ரூத்தோட வாழ்க்கையில. இதே போல உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு தனிமையின் போராட்டமா இருக்கலாம். யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையின் பாதையில் நீங்க போலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தனிமையை நான் மாற்றுவேன். ஏன்னா தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன். அன்றைக்கு ரூத்தை போல ரூத் எப்படி வந்து இஸ்ரவேலின் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ, அடுத்து எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லை, ஒரே நம்பிக்கை ஆண்டவர் மேல மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையை அவங்கள வந்து வெட்கப்படுத்தல. இதே போல இன்றைக்கு நீங்க ஆண்டவரை மட்டும் நம்புங்க, ஆண்டவரிடத்துல வாங்க. உங்களுடைய தனிமையை அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.